ஒரு காட்டில் நிறைய வாத்து குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. அதில் ஒரு அம்மா வாத்து என்ன பண்ணிச்சு, முட்டையிட்டு குஞ்சுகளை அடகாத்து குஞ்சு பொரிக்குது. பிறந்த குஞ்சு எல்லாமே நல்ல அழகழகான கலரோட முடியோட அழகாக ஜம்முன்னு துருதுன்னு சுறுசுறுப்பாக ஜம்முன்னு இருக்குது. ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் ரொம்ப ஒல்லியாக அழகுமே அடர்த்தியும் இல்லாத முடியோட ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட குரலுமே மற்ற குஞ்சுகள் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. அப்போ உடன் பிறந்த மற்ற வாத்து குஞ்சுகளுக்குள்ளேயே இந்த அசிங்கமான வாத்து குஞ்சை கண்டாலே அதுக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்தில் அதோட தாய் வாத்தே கூட அது என்ன பண்ணுச்சு, வெறுத்து ஒதுக்கி அந்த பக்கம் ஒதுக்கி விட்டுருச்சு. அது மட்டும் ஒதுக்கி விட்டு மற்ற குஞ்சுகளோட அது ஜாலியாக அந்த தாய் வாத்து வந்து நீந்துச்சு. அசிங்கமான வாத்து குஞ்சு ரொம்ப வேதனை அடையுது. நான் மட்டும் ஏன் இப்படி அவலட்சணமாக பிறந்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், முட்டையிலேருந்து உடஞ்சி இறந்து போயிருக்கலாமே, சே இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதை போச்சே, இப்படி அம்மாவே நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டு தினசரி பல நாட்கள் வந்து அழுது கதறது. அப்புறம் நாட்கள் ஓடுது. மற்ற வாத்து குஞ்சுகளை வளர வளர ரொம்ப ரொம்ப அழகாயிட்டே இருக்குது. இதுவோ என்ன ஆகுதுன்னா ரொம்ப உயரமாகவும் அப்புறம் நிறம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தலையில் வேறு குச்சி மாதிரி முடி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே முளைச்சிருக்குது. அது இன்னுமே அசிங்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் தினமும் இதுக்கு வேதனையும் கண்ணீருமாகவே தனிமையிலேயே வாழ்ந்துட்டு வருது எது இந்த அழகா இல்லாத ஒரு வாத்து குஞ்சு. அப்புறம் சில வேலைகளில் வந்து அம்மாவும் அந்த சகோதர குஞ்சுகளையும் இது நெருங்கு. ஆனால் அப்படி போகிறப்ப கூட அது இதை வந்து கொத்தி விரட்டி விட்டுரு, ஏன்னா அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. முன்னே கொஞ்சம் நாட்கள் போகுது. அந்த அசிங்கமாக இருந்த வாத்து குஞ்சோட நிறமற்ற முடியில் கொஞ்சம் தலையிலேருந்துலேயே கொஞ்சம் முளைச்சதுலேயே மோசமாக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பளிச்சுன்னு பிரகாசிக்க ஆரம்பிக்குது. நல்ல வெண்மை நிறமாக மாற ஆரம்பிக்குது. தலையிலேருந்து நீண்டு இருந்த அந்த முடியில் வந்து அழகான கொண்டையாக அப்படியே மாறுது. இறக்கைகள் அப்படியே பலமாகி நீளமாக அப்படியே மாறுது. இப்போது அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு கண்கொள்ளா அழகோட காட்சி தருது. அம்மா வாத்துக்கும்போது அந்த கூட பிறந்த மற்ற வாத்துக்கள் அதுக்காக பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியம் போச்சு. என்னடா இது இவ்வளோ இதாக அழகாக மாறுதே, ரொம்ப அசிங்கமாக இருந்து இப்போ இப்படி ஆகுதுன்னு சொல்லி போட்டு இதாக இருக்குது. அதோட அருகில் வந்து அதோட பக்கத்தாண்டி நெருங்குறது கூட கூச்சமாக இருந்தது. அதுகளுக்கெல்லாம் வெக்கம் வந்துருச்சு. சே இப்படி நம்ம பேசினாலும் அவங்ககிட்ட போனோம் என்ன சொல்லுவானோ அப்படின்னு சொல்லி போட்டு வெக்கப்படுது எது அந்த குஞ்சுகளை. நடந்தது என்னென்னா, ஒரு அன்னப்பறவை தவறுதலாக வாத்தோட கூட்டத்தில் முட்டையிட்டு போயிடுச்சு. இது தெரியாமல் வாத்தும் தன்னுடைய முட்டைன்னு நினச்சி அதை அடைகாத்து வச்சு குஞ்சும் பொறிச்சிருச்சு. அதுதான் அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு. கடைசியில் அது என்னாச்சு, அழகான அன்னப்பறவையாக உருமாறிடுச்சு. இப்போ என்னென்னா, ஒரு நாள் வருது, அசிங்கமான வாத்து குஞ்சா தோட்டம் தந்த அந்த அன்னப்பறவை சிறகுகள் வந்து ஒரு உந்துதல் உருவாகுது. அது அருமையாக தன்னுடைய அழகான ஒரு தோற்றத்தோடு வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நின்று, நீங்கள் என்னை மோசமாக ஒதுக்குனீங்க, ஆனால் நான் வந்து அப்படி நினைக்க மாட்டேன், நான் வந்து என்னுடைய இனத்துக்குள்ளேயே போய் சேர்றேன், நான் உங்கள் இனமே கிடையாது, இருந்தாலும் என்னை நீங்கள் வளர்த்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி போட்டு அந்த அம்மாவுக்கு அந்த தன்னுடைய சகோதர வாத்து குஞ்சுகளுக்கு சொல்லிவிட்டு அது கிளம்பி போயிடுச்சான். இந்த அம்மா வாத்துக்கும் தன்னோட அந்த சகோதர வாத்துகளுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுச்சா. இப்பேற்பட்ட ஒரு அழகான பறவை வந்து நம்ம இப்படி அசிங்கமாக வெறுத்து ஒதுக்கிட்டோம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரும் அசிங்கம் கேவலமாக நாம் நினைக்கக்கூடாது. யாருமே தன்னுடைய முயற்சியாலும் தன்னுடைய செயல்களாலும் சூழ்நிலையாலும் எப்போ வேண்டுமானாலும் எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றமும் அடையலாம். அதனால் அவங்கள அசிங்கமாக கேவலமாக நினைக்கிற குணத்தை நம்ம கைவிடுறது மிகவும் நல்லது அப்படிங்கிறது இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி.